டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2013 2017 வரை டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் குறித்து அரசு எடுத்த முடிவு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடி எக்ஸாமுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2013 2017 வரை டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு திமுக அரசு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தேர்தல் அறிக்கையில் நாங்கள் 144 அரசாணையை நீக்கம் செய்து சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நியமனம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நியமன தேர்வு அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நியமன தேர்வினோட அடிப்படையில் இப்போ போஸ்டிங்ஸ் போடுறத பற்றி அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுட்டு அடுத்து கவுன்சிலிங்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருக்காங்க. இப்போ அரசாங்கம் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013 2017 வரைக்கும் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீனியாரிட்டி அடிப்படையில் நாங்கள் வந்து போஸ்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லலை, போட மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லலை. போடுறதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அரசு தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அதை அமைச்சரே பல முறை வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து நான் போஸ்டிங் போட மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்ல கிடையாது. பட் இப்போ எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலையில் ஸோ அந்த விஷயத்தையும் அரசு வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. 2013 2017 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களும் ஏறத்தாழ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட விஷயங்களையும் கன்சிடர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. தற்போது எடுத்துருக்கிற முடிவு என்னென்னா, நியமன தேர்வு அடிப்படையில் தான் போஸ்டிங் போடுறாங்க. ஆனாலும் 13 17 வரையும் பாஸ் பண்ணவங்களுக்கு ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இப்போ அரசு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலை, ஆசிரியர்களும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க, அடுத்தடுத்து நகர்வுகளை முன்னெடுத்துட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து